கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று திருச்சியில் வாலிபர் முகாம் நடைபெறுகிறது. நம்முடைய மோகன் சி லாசரஸ் அண்ணா அவர்களும் டேவிட் கணேசன் அண்ணா அவர்களும் இணைந்து திருச்சியில் இந்த வாலிபர்களுக்காக இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். உங்கள் வாலிப பிள்ளைகளெல்லாம் இதில் கலந்து கொள்ளும்படி நீங்கள் அனுப்பி வையுங்கள், நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். என்னிடத்தில் ஒரு சகோதரி தன் மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். சொந்த வீட்டிலே நகைகளெல்லாம் திருடி அவன் பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு விரோதமாக கூட இருந்த நண்பர்கள் செய்வினை செய்து அவனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டு அவன் வீட்டிலிருந்து அதை திருடுவதற்காக சூன்யம் செய்து கொடுக்கப்பட்டு அவன் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். நாங்களும் தேடி தேடி ரொம்ப நாள் கழித்து அது கிடைக்கவே இல்லை, நகை போனது தான் என்று சொல்லி அவர்கள் போலீஸில் கேஸ் கொடுக்க போயும் கொடுக்கலை. சரி என்ன செய்வதுன்னு விட்டுவிட்டோம். ஆனால் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆவினை ஜெபிக்க சொல்லுவார். அப்படி அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அது வாந்தி பண்ணி அவனிலிருந்து வெளியேறினது. அந்த வெளியேறின பிறகு அந்த நகை அவன்தான் எடுத்தான் என்பதை ஒத்துக்கொண்டார். இப்படி நம்முடைய வாலிப பிள்ளைகளை பொல்லாத ஆவியினால் பிசாசினால் இன்றைக்கு கட்டப்பட்டு இப்படிப்பட்ட தாறுமாறான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காலம் இது. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் விடுவிப்பார். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் இப்படி கெட்ட பாதையில் தவறான பாதையில் போய்விடாதபடி இப்படிப்பட்ட வாலிப முகாம்களில் அனுப்பி வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிக்கப்படணும், விடுதலை ஆகணும். நீங்கள் எதற்காக உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்கள், நம்ம சொந்தத்தில் உள்ள பிள்ளைகளையும் அனுப்பி வைங்க. இந்த வாய்ப்பை நவள விடாதீங்க. நம்ம திருச்சியில் இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நிச்சயமாக நீங்கள் அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Praise the Lord.